கட்டிலமை பருவத்துக்கு முகம் கொடுப்போம். பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரம். கட்டிலமை பருவத்தில் நடைபெறும் உடல் மற்றும் உளவியல் மாற்றம். 10 முதல் 19 வயது வரையான காலப்பகுதி கட்டிலமை பருவம் எனப்படும். இந்த காலப்பகுதியில் துணை பாலியல்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலப்பகுதியில் எங்கள் உடலிலும் சிந்தனையிலும் மட்டுமில்லாமல் நாங்கள் மற்றவர்களுடனான தொடர்பிலும் மாற்றங்கள் ஏற்படும். அளவாக இருந்த டிஷர்ட் சிறியதாகியது போல உணர்கிறீர்களா? நீங்கள் அறியாமலே பாடசாலை சீருடைய அளவு சிறிதாகிவிட்டதா? குழந்தை பருவத்திலிருந்து கட்டிலமை பருவத்துக்கு மாறும் போது எமது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாற்றத்துக்கு காரணமாவது உடலில் சுரக்கும் ஹார்மோன்களாகும். பெண் பிள்ளைகளின் உடலியல் மாற்றங்கள். உயரம் மற்றும் நிறையில் மாற்றம் ஏற்படுதல், மார்பகங்கள் வளர்ச்சியடைதல், இடுப்பு அகலமாதல், அக்குள் மற்றும் இலிங்க உறுப்புகளை சூழ உரோமம் வளர்தல், முகத்தில் பருக்கள் தோன்றுதல், மாதவிடாய் சக்கரம் ஆரம்பமாதல் ஆகும். ஆண் பிள்ளைகளின் உடலியல் மாற்றங்கள். உயரம் மற்றும் நிறையில் அதிகரித்தல், ஆண்குறி நீளமாதல், விதைப்பை மற்றும் முன்னிற்கும் சுரப்பி என்பன பருமனில் அதிகரித்தல், தோல் அகலமாதல், அக்குள், பூப்பென்பு மேடு, கால்கள், மார்பு பகுதியில் உரோமம் வளர்தல், குரல் தடித்தல், மீசை வளர்தல், விந்து வெளியேற்றப்படல் என்பன அவற்றில் சிலதாகும். உடலியல் மாற்றம் மட்டுமல்லாமல் மனதளவிலும் மாற்றங்கள் ஏற்படும். அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல், தர்க்க ரீதியாக சிந்திக்க முனைதல், புதிய விடயங்களை கையாண்டு பார்க்க முனைதல், தமது உடலில் அழகு, வடிவம், ஆடைகள் தொடர்பாக ஆர்வம் காட்டல் போன்றவை இவற்றில் சிலதாகும். இந்த காலத்தில் சமூக ரீதியான நடத்தையிலும் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்ப்பாளருடன் உறவாட விரும்புதல், ஒத்த வயதினரின் தொடர்பை விரும்புதல், அநீதி அநியாயங்களை எதிர்த்தல், மூத்தோர் சமுதாயத்திற்கு உட்பட ஆசைப்படல், ஏனையோர் மத்தியில் தன்முனைப்பாக காட்சியளிக்க ஆசைப்படல், தலைமைத்துவத்தை விரும்புதல் போன்றவை இவற்றில் சிலவாகும். இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற வயதும் அதற்கு எடுக்கும் காலமும் ஒருவருக்கொருவர் வேறுபட முடியும். ஆதலால் உங்கள் வயதினை ஒத்தவர்களுடன் ஒப்பிடுவதில் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது. புதிய உணர்வுகள், புதிய ஆசைகள், புதிய நண்பர்கள் மட்டுமல்லாமல் கட்டிலமை பருவம் என்பது புதிய சவால்கள் நிறைந்த காலமாகும்.